ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய சேனல் தூர்த்து போய் கிடக்கிறது. என்னது? ஈசாக்கு தான் அப்பா காலத்தில் உள்ள சேனல் எல்லாம் தோண்டினான், துறவெல்லாம் தோண்டினான், தண்ணி வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எப்பா ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? உன் சேனலை தோண்டு ஒழுங்க, சேனலை தோண்டு, உன் சேனலை ஒழுங்க தோண்டு. ஹல்லேலூயா. சேனல்ல ஒண்ணுமே இல்லைங்க, உங்கள் மனம். என்னது? மனம்தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு விதமாக பிள்ளை சுனி வச்சுட்டாங்க. அப்படியா? நீங்க ஜோம் பண்ணீங்களா? ஆமா. அப்போ அது போயிருக்குங்க. இல்ல இல்ல அது வந்துட்டே இருக்குது. எத்தனை நாள் வந்துட்டு இருக்குது? 365 நாள் வருது. அப்படின்னா உங்க சேனலை தோண்டணும். ஹல்லேலூயா. உங்க சேனல் இத்து போய் கிடக்குது. என்ன போய் கிடக்குது? எரிய கோட்டைனாலும் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, 7 நாள் தான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த எரிய கோட்டை இருந்துச்சுன்னா உங்க மனக்கோட்டை தான். ஹல்லேலூயா. அங்க எரியோ இல்ல, உங்க மனக்கோட்டை தான் இருக்குது. என்னன்னா மனசுல எனக்கு விரோதமாக 24 மணி நேரம் டெய்லி 3 லட்சத்தை வச்சு 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 பில்லி சுனி வச்சுட்டு இருக்காங்க. யாரு? எய்த்தா வீட்டுக்காரன் வச்சானா அவன் ஓட்டாண்டியே போயிடுவான், பிச்சைக்காரனா போயிடுவான். ஆமா, மாசத்துக்கு ஒருக்க வச்சாலே அவன் என்ன செஞ்சிருவான்? பிச்சைக்காரனா போயிருப்பான். என்னைக்கே ஒரு நாள் வச்சா உண்மைதான். அதுக்காக டெய்லி 365 நாளும் அவன் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறான். டெலஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கிறான், மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த மூளையெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தூரப்படுங்க. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மனம் புதிதாக்கப்படுவதாக. உங்கள் மனம் புதிதாகிறாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு முடியாது என்ற எண்ணங்கள் மனதை விட்டு ஓல்ட் இயேசு நாமத்தினாலே. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், உயர்ந்து கொண்டே இருப்பேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. இத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது ஐயா. 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அந்த பிசாசு கிரியை செய்ய முடியுமா? வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பமாய் மந்திரவாதம் இல்லை. முடியாதுன்னா முடியாது. ஹல்லேலூயா. மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகள் இருக்க கூடாமல் போயிற்று. ஆமென். இன்னும் மனது என்னது ஆயிட்டு? காஞ்சு போச்சு, இத்து போச்சு. தேவனுடைய வல்லமை எவ்வளவு? இயேசுவின் ரத்தத்துக்கு இவங்க கொடுத்துருக்க வேல்யூ இவ்வளவுதான். அன்னைக்கு ஒருத்தன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், தேவனே. ஆமா, அதுக்குள்ள அவன் நீதிமான் ஆயிட்டான். பரலோகம் நீதிமான் ஆயிட்டு. இவங்க கோயில்ல போய் ஆல்டர்ல போய் 3 மணி நேரம் அழுவாங்க. அழுதுட்டு திரும்பியும் நான் பாவி அப்படிம்பாங்க. அடுத்து அப்ப என்ன செய்றீங்க? ரத்தத்தை கேவலப்படுத்துறீங்க, இயேசுவின் ரத்தத்தை அவமாக்குகிறீங்க, அதன் வல்லமையை அவமாக்குகிறீங்க. சோப்பை கோட்டு கூட ஒயிட் சைடு துவச்ச கூட வெள்ளையாயிருது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரத்தத்துக்கு வல்லமை குறைக்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் வல்லமையை குறைக்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. டெய்லி பிசாசு உங்களை நோக்கி வருதுச்சுன்னா அது உங்க மனதில் உள்ள தப்பு. ஹல்லேலூயா. உங்க மனம் சரியில்லை. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு அதை வெட்டுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்முடைய ஆவி வழியாக தான் சரீரத்துக்கு வருகிறது. முதல்ல ஆவியில நீங்க சுகமாயிட்டேன்னு உணர்வு வந்துட்டுன்னா ஆத்மாவில் அந்த உணர்வு வரும், சரீரத்தில் உணர்வு வந்துடும். கரங்களை தட்டுமா? புரிஞ்சவங்கெல்லாம் இப்போ எபேசியர் 1:3 வாசிக்க நான் கொஞ்சம் விலைக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பைபிள்ல என்ன சொல்லுது? ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கா, ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லியிருக்குதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதை முதல்ல நம்முடைய ஆவில ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மனதில் நான் சபிக்கப்பட்டவன், நான் பரிதவிக்கப்பட்டவன், ஐயோ நான் கைவிடப்பட்டவன், பிசாசு 24 மணி நேரம் என் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்குது, எய்த்தக்கா 24 மணி நேரம் டெலஸ்கோப் வச்சு என்னைய தான் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு வேற வேலையே இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு புருஷன் இல்லை, என்னைய பார்க்கறதா 24 மணி வேலை. இந்த எண்ணத்தை தூக்கி தூர போடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையால மனதை நிரப்புங்க. ஆமேன். கர்த்தரனை ஆசீர்வதித்து விட்டார். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்களேன். கெட்ட வார்த்தையை சொல்லி தரேன், நல்ல காரியம் தானே. கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உன்னதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த ஆசீர்வாதம் உங்க ஆவியில இருக்கிறது, உங்க ஆத்மா வழியா உங்க சரீரத்தில் வரணும். இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா, ஆமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். வீட்டில் புருஷன் என்னடி சோம்பேறி ஆச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ஏசின உடனே இந்த ஆத்மா என்ன செய்யும்? இதெல்லாம் எங்க நடக்க போதுன்றோம். அதனால சரீரத்தில் கண்ணால நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா சொல்ற புரியுதுங்களா? ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அதனால உடனே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம். ஆவி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம். எஸ் எஸ் எஸ். ஆனா சில முள்ளு வந்த உடனே இந்த வார்த்தை என்ன செய்யாது? பலன் செய்யாது. முள்ளு நெருக்கப்படுறது. இந்த முள்ளெல்லாம் இன்னைக்கு மேற்கொண்டு நல்ல நிலமா மாறணும். ஹல்லேலூயா.
அதான் வார்த்தையை அடகாக்கணும், எப்பவும் அடகாக்க பழகணும். எப்படி கோழி குஞ்சியை பொறிக்கணும்னா முட்டை மேல அடகாத்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இயேசு என்னை ஆசீர்வதித்து விட்டார். சிலுவையில் அவர் சாவமானதற்காக, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வருவதற்காக. ஆபிரகாம் செல்வ சீமான், வெள்ளியும் பொன்னுடைய ஆசையுடைய சீமான், அதற்காக தான் இயேசு சாவமானார். அதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நீங்க 100 நேரம் சொல்லிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல இதுவரை தடப்பட்ட பணம் எல்லாம் தேடி வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி நீங்க ஒரு 100 நாள் சொல்லிருங்களும் பார்ப்போம், ஒரு மாசம் சொல்லிருங்களும் பார்ப்போம். 300 வருஷம் தடப்பட்ட நம்ம உங்களை தேடி வந்துடும். ஆமீன். நீ என்ன, நான் கொஞ்ச நாள் மீட்டிங் வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவன், வீட்டுக்கு போனோடனே நான் சபிக்கப்பட்டவன், இங்க வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அங்க போனோடனே இன்னொரு இடத்துக்கு போனோடனே நான் பாவி பாவி பாவி, இங்க வரும்போது நான் இயேசுவின் பிள்ளை, அங்க வரும்போது நான் பாவி. இந்த இதை மாறுங்க, ஸ்டேட்டை மாற்றுங்க. ஆமீன். ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையால உங்க மனதை பக்குவப்படுத்துங்க, வார்த்தையால உங்க மனதை அடகாருங்க, வார்த்தையால அப்படி ஃபில் ஆகட்டு, இருதயத்திலிருந்து வார்த்தை வரட்டும். இதுதான் வாய்க்காலை தோண்டுவது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு மனசு இன்னைக்கு அடைப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரக்கூடாதபடி நிறைய அடைப்புகள், மண்ணை போட்டு பிசாசனை தூர்த்து வச்சிருக்கிறான். ஏன்னா பிசாசனுடைய வேலையை களை விதைப்பது. எப்போ நீங்க தூங்கும் போது. ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய தூக்கம் மிக மோசமானது. ஏன்னா ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்காம தூங்கி கொண்டிருந்தானால் பிசாசு வந்து அங்க என்ன செய்வான்? கலைகளை விதைத்து விடுவான். கலையெல்லாம் என்ன? முடியாது, இது நடக்காது, இந்த வியாதி சுகமாகாது, இந்த பையன் எழும்ப மாட்டான், நான் டாக்டரை பார்த்துட்டேன், நான் கூகுளை பார்த்துட்டேன், இது எல்லாம் பழைக்காது, 3 வருஷம் படிக்கலதான். இப்படிதான் எது சொல்லிட்டு இருக்கோம்? பிசாசு கலையை விதைப்பான். நீங்க சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் வாழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் பிள்ளையின் வாழ்வை காண்பேன். என் பிள்ளைங்க 5 லட்சத்துல தான் சம்பளம் வாங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. காசா பணமா? என் பிள்ளை சொல்லுங்க மாசம் 5 லட்சம் சம்பளம் வாங்கும். ஹல்லேலூயா. ஏங்க உங்க வீட்டுக்காரரு உங்க பிள்ளைக்கு ஒரு சாதாரண மனுஷனை கல்யாணம் பண்ணி வைக்கீங்க, அவர் திடீர்னு பெரிய பணக்காரர் ஆயிட்டாருன்னா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கை கூட கிடையாதுங்க. அவர் கல்யாணம் கட்ட ரொம்ப 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 ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு. அவர் என்ன செஞ்சாருன்னா, சென்னையில் ஒரு பழைய இரும்பு கடை சும்மா சின்னதாக ஆரம்பிச்சார். பார்த்தா இன்னைக்கு ஒரு ஊரை வளைச்சு போட்ட மாதிரி போட்டு. ஹல்லேலூயா. க்ரோர்ஸ் கணக்கில் தான் பிஸ்னஸ். எப்படி போகுது? க்ரோர்ஸ் கணக்கில். ஒரு கம்பெனியில் போய் அப்படி ஒரு பெரிய ஆர்டர்ஸ், எதையுமே இவங்க அசைக்க மாட்டாங்க, புல்ல கூட அசைக்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, எத்தனை டன் இருக்கு? 10 டன். ஓகே, 10 டன் இரும்பு எவ்வளவு ரூபா? 20 ரூபா. அப்போ எவ்வளவு? 10 டன் 10,000 × 20 ரூபா எவ்வளவு? 2 லட்சமா? 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வருவாங்க. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு வீட்டில் வந்து தூங்குவாங்க. இப்போ கொடுக்க கூட செய்யண்டா, நிறைய என்னது அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுடலாம் வீட்டில் இருந்து. இவங்க ஆட்கள் போவாங்க, லாரியில் ஏற்றுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வியாபாரிக்கு அனுப்ப சொல்லுவோம், அங்கே அனுப்புவாங்க. அங்கே 22 ரூபா. உடனே எவ்வளோ கிடச்சிரும்? 10 டன்னா லாபம் எவ்வளோ கிடைக்கும்? 10,000 × 2 எவ்வளோ? 20,000 ரூபா. ஒரு புல்ல பிடுங்காம 20,000 ரூபா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோன்லேயே முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. இதே மாதிரி கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் பண்றாரு. யாரு? கை இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, ஊரை விட்டு ஓடின மனுஷன், வெட்டி இப்படி கொண்டு விடுவான்னு சொல்லிட்டு துண்டகான துணிகான ஓடி ஒரு பழைய இரும்பு கடையை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பார்த்தா பெரிய கோடீஸ்வரர். இன்னோ கிறிஸ்டா வச்சிருக்காரு. அவர் பொண்டாட்டிலாம் வடம் தான் போட்டிருக்குது. என்னது போட்டிருக்குது? செயின் போடல, வடம். என்னது? சத்தமா சொல்லுங்க. அவங்க கஞ்சை குடிக்கிற கிடையாது, சுடு கஞ்சை குடிச்ச கிடையாதுங்க. நான் சொல்ற ஆட்கள்லாம் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க. எவரையும் மேன்மைப்படுத்துவது உயர்த்துவது என் இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. நீங்க சொல்றது, என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. என் பேர குழந்தை தான் அந்த ஊர்ல பெரிய வீடு கட்டுவான். சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் கர்த்தர் விசுவாசி சத்தமா சொல்லுங்க. என் பேர குழந்தை இந்த ஊர்லயே பெரிய வீடு கட்டுவான். 30 கோடிக்கு தான் கட்டுவான். போதுமா? இல்ல 3 கோடி போதுமா? இல்ல 30 லட்சம் போதுமா? உங்க விருப்பம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ரேஷன் அரிசி தான் தருவாருன்னா அவர் ரேஷன் அரிசி தான் தருவாரு. எனக்கு பொன்னி அரிசி தான் தருவாருன்னா பொன்னி அரிசி தருவாரு. இல்ல அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணி மோடிஜி மாதிரி 10 லட்சத்துக்கு அரிசி தருவாருன்னா 10 லட்சம் தருவாரு. எதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த மனம் மாறணும்னா என்ன செய்யணும்னா, நீதிமான் விரும்புற காரியம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நீதிமான் விரும்புற காரியம் சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா முழங்கால் போட்டு இயேசுவே 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 அப்படின்னு ஒரு நாள் போய் கோயில போய் அழுது சோமனா போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க. மனம் விரும்ப வேண்டும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்னன்னு, மன விருப்பத்தின்படி தந்தருகிறவர். சங்கீதம் 22 21 2 24 நீங்க வாசி பாருங்க. கர்த்தர் என்ன செய்வாராம்? மன விருப்பத்தின்படி தான் தருவார். சொல்லுங்க. நீங்க ஐயோ என்கிட்ட பணமே இல்லை, எனக்கு இப்ப புதுசா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்குது, இல்ல ஒரு பெரிய காலேஜ் ஆரம்பிச்சிருக்குது,
இல்ல விஐபி காலேஜ் இருக்குது, இல்ல அமெரிக்கால ஒரு காலேஜ் இருக்குது, அதுல தான் பிள்ளை சேர்ப்பாங்க. நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் சேர்ப்பாரு. ஆமென். ஆப்ஷன் எங்க சொல்லுங்க? உங்க மனதுல. ஹல்லேலூயா. அதான் வாய்க்காலாகிய மனதை வெட்டுங்கன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. உங்க மனதுல தாங்க இருக்குது. நீங்க கர்த்தர் என் பிள்ளைய ஆசீர்வதிச்சு உயர்த்துவாருன்னு 100% நம்பினீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நல்ல காலேஜில் இடம் தருவாரு, நல்ல காலேஜ் தருவாரு. இது எப்படி கிடைக்கும்? 400 மார்க் கிடைக்காதுன்னா உங்களுக்காக ஒருத்தரை தூக்கி ஓட்ட விட்டுருவாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு இதோட ஒரு நல்ல எம்பிபிஎஸ் சீட்டை கொடுத்துட்டு உங்களை அங்கே அனுப்பி விட்டுருவார். ஆமேன். அவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க. இந்த காரியம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எல்லாம் சொல்லுங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சொல்லுங்க. இது